இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இது தமிழ்நாட்டுல கொடி பாவக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரிசால கங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முள்ளு முள்ளா இருக்கும் ஒரு சின்ன காய். இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஹைதராபாத்ல எல்லாமே. கொஞ்சமா லைட்டா கசப்பு இருக்கும். ஆனா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிட்டா. மேல தொட்டிங்கலன்னா அந்த முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கையில குத்தாது. இது நாட்டு கொடி பாவக்கா. இதுல ஹைபிரிட் கொஞ்சம் பெருசு பெருசா வரும். நல்லா டேஸ்டியா இருக்கும். இன்கேஸ் இது எங்கேயாவது கிடைச்சா கண்டிப்பா ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ଆଜି କଙ୍କଡା ଫ୍ରାଏ ନା ମୋର ଷ୍ଟାଇଲରେ କରୁଛେ। ହାଇଦ୍ରାବାଦରେ ଦେଶୀ କଙ୍କଡା ମିଳୁଛି। ମୁଁ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେଇଟା ବଢିଆ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ। ଆମ ଓଡ଼ିଶାରେ କେମିତି ଫ୍ରାଏ କରିବେ ସେମିତି ନାହିଁ। ମୁଁ କେମିତି ଫ୍ରାଏ ଆମ ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲରେ ଏ କଙ୍କଡା କେମିତି ஃப்ரை କରିବେ ସେମିତି ମୁଁ କରୁଛି। ଆପଣ ମାନେ ବି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ। இது கட் பண்ணிட்டு நல்லா மேலே முள்ளு முள்ளா இருக்கிறதால கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டின மாதிரி இருக்கும் லைட்டா. அதனால நான் சீவிட்டு தான் பண்ணேன். நல்லா கையை வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா வந்துடும். அதுல ரெட் ரெட்டா இருந்ததுன்னா விதை இருக்கும். அந்த விதையை எடுத்துட்டு பண்ணாவே நல்லது. அந்த விதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப சாஃப்டா உள்ள விதை இல்லாம இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மெலிசா கட் பண்ணிடுங்க. இதுல பக்கோடா பண்ணாவும் ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா வெங்காயம் நிறைய போட்டு ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாவக்காய் டேஸ்ட்னா பாவக்காவோட அந்த கசப்பு இருக்காது. கசப்பு கொஞ்சம் லைட்டா தான் தெரியும். அது தெரியவே தெரியாது நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இது நம்ம பச்சையா தான் பண்ண போறோம். நான் மஸ்டர்ட் ஆயில்ல தான் இன்னைக்கு பண்ண போறேன். மஸ்டர்ட் ஆயில் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு போடுறதுனால போடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால ସୋରିଷ ତେଲରେ 1 ସ୍ପୁନ୍ ଜିରା ପକେଇ ଦଉଛି। ପିଆଜ ନା ବେଶୀ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ 3ଟା ବଡ ବଡ ପିଆଜ କଟ୍ କରିକି ରଖୁଛି। ଆଉ ସେ କଙ୍କଡା ନା ବଢିଆ ଫୁଲ ଉପରେ କ୍ଲିନ୍ କରିକି ବଢିଆ ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ କଟ୍ କରୁଛି। ଏଇଟା ହାଫ୍ କେଜି ନା 50 rupeesக்கு ମିଳୁଛି ହାଇଦ୍ରାବାଦରେ। இங்க ஹைதராபாத்ல 1/2 கேஜி 50 ருபீஸ் இது. ஒரிசாலையும் தான் நல்லா இந்த வெஜிடபிள் ரொம்ப எல்லா சீசனுக்கும் கிடைக்காது. எப்ப கிடைக்குதோ அப்ப பாக்குறவங்க கண்டிப்பா நார்த் சைட்ல பீகார் ஒரிசால இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அவ்வளவு நல்லா டேஸ்டியா இருக்கும் இது அப்படின்றதால. வெங்காயம் போட்டுட்டு லைட்டா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும் போடலாம். இது நல்லா தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டாவே போதும். அது உள்ள ஸ்ட்ராங்கான விதை இருந்தா அதை மட்டும் எடுத்துடலாம். அந்த விதை இருந்ததுன்னா அந்த விதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால எடுத்துட்டு பண்ணாவே நல்லதுதான். நிறைய விதை இருக்கிற மாதிரி இருக்காது. பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்சமா ஏதாவது ஒண்ணு பழுத்துட்டு விதை இருந்ததுன்னா அந்த பழுத்துட்டு ரெட் கலர் விதையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதா கட் பண்ணிடலாம்। ମୁଁ 1 ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇ ଦେଇଛି। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ବେଶୀ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। କଣ ପାଇଁ ନା କଙ୍କଡା ସାଙ୍ଗରେ ସେଇଟା ବି କାଙ୍କଡ ସାଙ୍ଗରେ କରେକ୍ଟରେ ଫ୍ରାଏ ହବ। କରେକ୍ଟ ପ୍ରୋନାଉନ୍ସିଏସନ କହୁଛି ମତେ ଜାଣିନି। କଙ୍କଡା ନା ସେଇଟା କ୍ରେପ୍ கங்கோடா। இது தமிழ்நாட்டுல இப்ப இந்த காய் முன்னாடி கிடைக்காது. இப்ப நிறைய கிடைக்குது. நீங்க போயிட்டு கொடி பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னாவே இந்த காயில எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இருக்கும். சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இந்த காய். இது நார்மலா ஃபாரின்ல இருந்து வர்றது இல்ல. இங்கவே வர்ற காய் தான் இது. தேசி காய் தான் இது. நீங்க ஒரு ஒரே மாதிரி காய் சாப்பிடறதுக்கு நம்ம கோவக்காய் எல்லாம் சாப்பிடறதுக்கு இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு சின்ன சின்னதா நீட்டா நான் கட் பண்ணிருக்கேன் பாருங்க। வெங்காயத்தை கூட சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம்। வேக வச்சுட்டு சாப்பிட்டீங்களானாவே இது கூட குழம்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிருக்கேன்னா கொஞ்சமா ஜீரக பவுடர் போட்டிருக்கேன்। உங்களுக்கு தேவைன்னா நீங்க சாம்பார் பவுடர் போட்டீங்களான்னா போதும்। இந்த 2 மசாலாலேயே இந்த காய் சாப்பிட அவ்வளவு டேஸ்டியா இருக்கும்। प्याजर बढ़िया ये क्लीन करके पकी देचिबो। मु हल्दी लूण पकी सिम्रे रखिकी बोलो सॉफ्ट सिजिबो टाइम तक रखिबो। आउ आम ओडिया कोन मसाला पकीबो से मसाला मु पकी नांदी। मोर स्टाइल रे मु करछि वेजिटेबल फिर भी बढ़िया टेस्ट रहितला। किछि मसाला बाटिकी पकीबा पई दरकार नै। सिंपल रे हे जिवो। हल्दी टिके लूण पकी सिम्रे रखिकी बोलो सिजिबा पई दरकार। सिझी गला टाइम रे सब मिक्स करके रखुची मु मिर्ची पाउडर। से मिर्ची पाउडर 1 स्पून जीरा पाउडर एक्स्ट्रा पकीबा पई दरकार। तापरे बादाम रेड चिल्ली धनिया पाउडर मु मिक्स करके
फ्राई କରିକି ରଖୁଛି ସେଇଟା ଲାଷ୍ଟ ଟିକେ ପକେଇକି ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। நல்லா ஃபுல்லா சிம்ல வச்சுட்டே வேக வச்சிடலாம்। காய் பார்க்கவே நீங்க வந்துட்டு கோவக்காய் மாதிரி இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு। பஜ்ஜி போண்டா பவுடர் இருந்ததுன்னா அது கூடவே வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு கூட இது செஞ்சு கொடுக்கலாம்। இந்த காய் வந்து நான் முன்னாடி வந்து சென்னையில அது பார்க்கவே இல்லை, ஒரு வாட்டி கூட சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு। அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு பேப்பர் பார்க்கும்போது இல்லை நியூஸ்ல பார்க்கும்போது இந்த காய் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கொடி பாவக்காய்। இப்போ கொடியில வர்றது தான் இது। அந்த பாவக்காய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கு, இதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, இப்போ நிறைய பேர் இதை கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்। அதுக்கப்புறமா தான் நான் ஒரிசால கேட்கும்போது சொன்னேன், ஓ இது நம்ம ஒரிசால இருக்கிற கொங்காடா வந்து இப்போ இங்க தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு சேல்ஸ் ஆகுது, மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு। ரேட் வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியான வெஜிடபிளோட நார்மலா தான் இருக்கு। நீங்க இந்த வெஜிடபிள் வாங்கி சாப்பிட்டோம் பார்க்கலாம்। நம்ம பாவக்காய் சாப்பிட்டோம்னா ரொம்ப கசப்பா இருக்கும், பசங்க கூட சாப்பிடாது। ஆனா இது வந்து கொடி பாவக்கான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ கசப்பு இல்லாம இருக்கும்। ஒரு டிஃப்ரெண்டானது ஃபாரின்ல இருந்து வர்றது கவர் போட்டு ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கறத விட ஒரு நாட்டு காய் தான், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। நீங்களும் இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்। சேம் இது மாதிரி நீட்டா இல்லை ரவுண்டா கட் பண்ணிட்டு நீங்க பஜ்ஜி கடல மாவு கூட மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்களா கூட பசங்க சிப்ஸ் மாதிரியும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க। ஆல்ரெடி இது சிப்ஸ் எப்படி பண்றதுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல, நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம்। ரொம்ப காஸ்ட்லி இல்லாம நார்மலா இருக்கிற ரேட்ல தான் இருக்கு இந்த வெஜிடபிள்। கொஞ்சமா நான் வந்துட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன்। போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹைல வச்சுட்டு நம்ம நிறைய இப்படி திருப்பி கிண்டாம அப்படியே இப்படி தூக்கி குலுக்கி வச்சோம்னாவே அது நல்லா கிறிஸ்பியா வெந்துடும்। சாப்பிடும் போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। கை வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும்। காய் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் வேணாம், சிம்ல வச்சுட்டு வேக வச்சோம்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆயிடும்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। ମୁଁ ଜିରା ପାଉଡର ଟିକେ ବେଶୀ ପକେଇ ଦେଇଛି, ତାପରେ ସବୁ ମିକ୍ସ କରିକି ମିର୍ଚି ପାଉଡର ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇକି ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସିମରେ ରଖିକି ଟିକେ ଟାଇମ୍ ବୋଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ କ୍ରିସ୍ପି ଆସିବା ପାଇଁ ନା ଟିକେ ମିଡିୟମରେ ରଖିକି ଏମିତି ଫଳଟିବା ଟାଇମରେ କରେକ୍ଟ ଇଭେନ୍ରେ ବଢିଆ କ୍ରିସ୍ପି କୁକ୍ ହେଇଯିବ, ଆଉ ବେଶୀ ସାଫ୍ଟ ବି ହବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம திருப்பி விட்டோம்னாவே போதும்। உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வந்து சாப்பிடும் போதே நல்லா இருக்கும்। நார்மலாக இருக்கிற ஒரு வெஜிடபிளோட நீங்கள் இதை வந்து இந்த காய்க்கு வந்து கொடி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க। இன்கேஸ் உங்கள் ஊரில் இந்த காய்க்கு வேற ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்। ஒரியால வந்து கொங்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க। இந்த காய்க்கு கொஞ்சம் பெருசாவும் இருக்கும்। இது வந்து நாட்டு கொங்கோடா அப்படின்றதால கொஞ்சம் சின்னதா இருக்குது கொடி பாவக்காய் அப்படின்றதால। ஆனா பாவக்காய் அப்படின்றதால கசப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, அவ்வளவு கசப்பு எதுவுமே இருக்காது। बढ़िया फ्राई होइला देखंतु एते बढ़िया होचा आपण मन भी एमती करिकी खाइबा पई बढ़िया टेस्ट आसीबा। बोला लगी तो वीडियो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, हम चैनल के सब्सक्राइब करंतु। कोडी पावका सूपर्वा फ्राई ஆயிடுச்சு। பார்க்கும்போதே வந்துட்டு ஒவ்வொரு பீஸும் தனியா தான் இருக்கும்। நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, பிடிச்சா தயிர் சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்। பிடிச்சா நீங்க இந்த காய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க। என்னோட வீடியோ இந்த ஒரிசா ஸ்டைல்ல செய்யறதும் தமிழ்நாடு ஸ்டைல்ல செய்யற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। சூப்பர்வா பீன்ஸ் மாதிரி இருக்கிற கொடி பாவக்காய் லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி சின்னதா கட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும்। இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்னதா இருக்குது, ஆர்கானிக் கொத்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க। நார்மலா இருக்கிற கொத்தமல்லியை விட ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்। ஆனா பாக்குறதுக்கும் ரொம்ப சின்னதா இருக்கு। சரி நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாத்துலயுமே எல்லா மருந்தும் இருக்கு தெரிஞ்சு இது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது அந்த இடத்த போய் பார்த்துட்டோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கீரை கொத்தமல்லி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்। உங்க ஏரியால இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க। தேங்க்யூ।